வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் லிங்க் கனெக்ட் ஆயிருக்கு. 1 செகண்ட். இதுல டெலிகிராம் லிங்க்கும் கனெக்ட் ஆயிருக்கு. டெலிகிராம் லிங்க்ல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ், டெய்லி லைவ் அப்டேட்ஸ் வரும். அதுவே உங்களுக்கு போதுமானது. ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதை பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இருந்தீங்கன்னா, இந்த பிகினர்ஸ் கைடு இருக்கு பார்த்தீங்களா? இதுல ஒரு 15 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோன்னா பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. பார்க்க பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அதுக்கடுத்து ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுல இருக்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு போதுமானது. அதுக்கு பின்னாடி அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் கிளியர் பண்றேன். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். கோல்டு வந்து ஆல்ரெடி நேத்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, மேல போயிட்டு இருந்தான். ரைட்டுங்களா? மேல மூவ் ஆயிட்டு இருந்தா, அதாவது கீழ ஒரு லோ வச்சு விட்டு போட்டு, மேல மூவ் ஆயிட்டு இருந்தான். மேல மூவ் ஆனவன் இந்த சப்போர்ட்ட உடைச்சிட்டு மேல போனவன் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கணும், வரல. அப்போ அடுத்தது வந்து அங்கிருந்து கீழ மறுபடியும் சப்போர்ட்டுக்கே வந்து இப்போ ஆடிட்டு இருக்கா. சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, இது ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா, மேல வந்து கீழ வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? பாருங்க இந்த ஹையை முடிச்சிருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வந்திருக்கா. இப்போ இவ்வளவு தூரம் வரும்போது, இப்போ என்னாச்சு? ஃபர்ஸ்ட் இந்த லோ ஒண்ணு இருக்குது பார்த்தீங்களா? இந்த லோ வந்து அவன் ஃபர்ஸ்ட் உடைச்சாச்சு. அப்போ என்னாச்சு? 1 ஹவர்ல செல்லுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். செல்லுக்கு வந்தாச்சு அப்படிங்கும்போது, நீ செல்லுக்காக மூவ் பண்ணலாமான்னா, எஸ் செல்லுக்காக தான் மூவ் பண்ணணும். அதாவது ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டா இருந்தால் கூட கரண்ட் ட்ரெண்ட் செல்லுக்கு வந்தாச்சு. அப்போ செல்லுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? செல்லுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ யூஸ் பண்ணணும். இது பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் கீழே வச்சோடனே செல்லுக்கு வந்துட்டா அப்படின்னு தான் அர்த்தம். அப்படி தான் நம்ம மீன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு தூரம் வந்து போராடி கீழ் விடாம, இதுக்கு கீழ் விடாம, அதாவது விக்கு வந்திருக்கு அதை விட்டுருங்க. கீழ் விடாம மேலே கொண்டு போயிருக்கான். கொண்டு போயிட்டு கீழே வந்தவன் இந்த லோவை உடைச்சாச்சு. இந்த லோ இதான் பர்டிகுலர் லோன் வச்சுக்கலாம். இந்த ஜோன்ல இதான லோ. இந்த ஜோன்ல பார்த்தீங்கன்னா இதுதான் விக்கு லோ. அப்போ இது கீழே பாடி க்ளோஸ் வச்சோன்னா செல்லுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதுக்கு பின்னாடி மேலே போகிற மார்க்கெட்டு ஹை உடைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறான்? மேலே ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல. மறுபடியும் வந்து லோவத்தை உடைக்கிறான். மறுபடியும் இதுக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வச்சுட்டான். கேட்டுங்களா? அப்போ செல்ட்ரலில் பக்காவாக ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொரு இதை மூவ் பண்ணி பாருங்க. அப்படியே உங்களுக்கு பார்க்க பார்க்க தெரியும். இப்போ மேலேருந்து கீழே வர்றதை கணக்கு போடுங்க. இங்கிருந்து கீழே வர்றான் பார்த்தீங்களா? இந்த இடத்த கணக்கு போடுங்க. இப்போ வந்து மேலே வரும்போது என்ன பண்ணணும்? இந்த ஹை ஃபர்ஸ்ட் ஹை, செகண்ட் ஹை இப்படி இருக்கு. இதை உடைக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறா? இங்கே வந்து இதுக்கு மேலேயே வந்து வர முடியல. மறுபடியும் கீழே திரும்புறா. அப்போ கீழே தான் வருவானா அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இது. அந்த ட்ரெண்டு கூட போய் பழகிக்குங்க. இப்போ செல் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இதை உடைச்சா பை ட்ரெண்டுக்கு மாறுவா, இதை உடைச்சா மாறுவா அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கலாம். இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இங்கே இது வரைக்கும் வச்சுட்டு போட்டு மறுபடியும் திரும்பினானா, இப்போ இந்த ஹை உடைச்சாவே பை ட்ரெண்டுக்கு வந்துருவான்னு தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இது சரி நம்ம வந்து 5 நிமிஷத்தில் வந்து இது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ செல் ட்ரெண்டில் இருக்கிறான்னு 1 ஹவரில் நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்போ செல்லுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி பூரா மூவ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸே வந்துட்டுன்னு வச்சுங்களேன். 15 மினிட்ஸ் பாருங்க. செல்லுக்கு வந்த பின்னாடி அவனால மேலே போக முடியல. இந்த செல்லுக்கு வந்த பின்னாடி அவனால் மறுபடியும் மேலே போக முடியல. இப்போ இது ஹையாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே வந்து மேலே ஒரு மூவ் பண்ணிட்டு கீழே வந்து ஒரு மூவ் பண்ணிட்டு போயிருக்கா.
அப்போது 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இதோ இது ஒரு லெவல், இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு, இது ஒரு லெவலு. 15 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு பைக் வந்துட்டான்னு சொல்லலாமா? 15 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு பைக் வந்திருக்கான். அப்போது இது வந்து மேலே வர்ற மார்க்கெட்டு. அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது கீழே லோவுக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம தெரியணும். 1 ஹவரில் செல்லில் இருக்கான், மனசில் வச்சுக்கங்க. அடுத்தது என்ன பண்ணுறான், இங்கே மேலே போகிறது அப்படியே பாருங்க. மேலே போகிறது கீழே வந்து மேலே போய் இப்போ இங்கே பாருங்க, ஒரு லோ, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இந்த லோ உடச்சிட்டானா? 15 மினிட்ஸில் அகைன் செல்லுக்கு வந்துட்டானா? அதாவது 1 ஹவரில் பார்த்த அதே விஷயத்தை இங்கே பாருங்க. அப்போ இந்த மேலே போகிற இடத்துல நம்ம எடுக்காம கீழே திரும்புகிற இடம், அதாவது 1 ஹவர் செல்லு தான் இருக்குது, இதுலேயும் செல் கிடைக்கும் போது மூவ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ஒரே ட்ரெண்ட் ஆயிருது இல்லையா? அப்படி மூவ் பண்ணணும். அப்போ இங்கே உடச்சோன்னா பார்த்தீங்கன்னா செல்லுக்கு வந்தாச்சு அப்படின்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இனி செல்லில் அப்படியே கால்குலேட் பண்ணணும். இப்போ கீழே எப்படி வர்றான், வந்து மேலே போய் கீழே வந்து, அதாவது கீழே இறங்க இறங்க பாருங்க, லோ மட்டும் புதுசாக வச்சுட்டு வந்துட்டே இருக்கான். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஹையை உடைக்கல, லோ புதுசாக வச்சுட்டு வந்துட்டே இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வர்றான், மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் இவ்வளவு தூரம் வந்துட்டான். இப்போ என்னாச்சு, இப்போ எது, அதாவது இங்கே போட்டோம், இங்கே போட்டோம், அதுக்கு அடுத்து இங்கே. சரிங்களா? இதுதான் ஹை. இப்போ பாருங்க, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக், இதுக்கு மேலே பிரேக் பண்ணனா பை ட்ரெண்டு. அவன் பாருங்க இங்கே வந்துட்டு அழகா இந்த இடத்துல இருந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே உடச்சிட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி தான் பார்க்கணும் மார்க்கெட்டை. வந்து அது கூடவே ட்ராவல் பண்ண தான் நம்மளுக்கு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும். சரிங்களா? 1 ஹவரில் பார்க்குறோம், அதையவே வந்து 50 மினிட்ஸில் பாருங்க, 5 மினிட்ஸில் பாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கும். இந்த ட்ரெண்ட் இப்படி தான் உழைச்சிட்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா போதுமானது. 1 ஹவரில் அப்படியே இப்படி பார்த்தோம் இல்லைங்களா? அதே விஷயத்த 15 மினிட்ஸில் பாருங்க, செல் ட்ரெண்டுக்கு வந்துட்டா அப்படின்னு தெரியுது. இப்போ கீழே வந்தவன் மறுபடியும் மேலே போகிறான். அப்போ இதை உடச்சி மேலே பாடி க்ளோஸ் வச்சான்னா இந்த இடத்துல பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு வைக்கலாம். ஆனால் அது வரைக்கும் வரல. அப்போது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்த்துக்கணும், ஃபஸ்ட்டு இங்கே செல் ட்ரெண்டுக்கு வந்த உடனேயே அதுக்கு பின்னாடி மேலே போகிறவ பை ட்ரெண்டுக்கு உடைக்க முடியலையா, இங்கே செல் எடுக்க முடியும். அகைன் கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல எந்த பாயிண்ட்டும் இல்லை, இதை விட்டுருங்க. அடுத்து இங்கே லோ உடைச்சிட்டு மறுபடியும் மேலே வர்றான் பார்த்தீங்களா, இந்த இடத்துல செல் எடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? இப்படித்தான் நம்ம பிக் பண்ணணும். இங்கிருந்து இவ்வளவு பாயிண்ட், இங்கிருந்து இவ்வளவு பாயிண்ட். ஈஸியாக வந்து இந்த மாதிரி பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டை மெத்தடை ஃபாலோ பண்ணி பழகுங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்க மார்க்கெட்டில். இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் பயிற்சி பண்ணி பழகுங்க. பழகுனீங்கன்னாவே உங்களுக்கு இது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ரைட்டுங்களா? ரைட். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம்.